அவங்க அம்மா, சத்யா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அங்கருந்து முத்து வராரு. வந்தவுடனே, "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னங்க வந்துட்டீங்களா? நான் கூப்பிட்ட உடனே" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா மீனா, நீ கூப்பிட்டா நான் வராம என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க மாப்பிள, நீங்க எப்ப வேணா வாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது உங்க வீடு மாதிரி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, என்ன ஏதோ மீன் குழம்பு மாதிரி இருக்கு. என்ன மீனா, மீன் குழம்பா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாங்க, உங்கள மயக்கிறதுக்காக நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாரு. "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி, எனக்கு மேல கொஞ்சம் துணி காய போட்டுருக்கேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அவங்க அம்மா போறாங்க. "எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சத்யா போறாரு. மீனா, முத்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல மீனா. எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல எல்லாமே சாப்பிடுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ வந்துரு மீனா. சீக்கிரமா வந்துரு மீனா. நீ இல்லாம அங்க இருக்க முடியல மீனா" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, எனக்கும் உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னங்க பண்ண முடியும்? சூழ்நிலை அப்படிதானே இருக்கு. எனக்கும் ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. "சரி, இங்க பாரு மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. சீக்கிரமாவே நாம வந்துட்டு ஒண்ணா இருப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல" அப்படின்னு முத்து சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அங்கருந்து ஒருத்தர் வராரு. "வாங்க, வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு மீனா உட்கார வைக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா, சத்யா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, "இங்க பாருங்க, வாடகை இதுவரைக்கும் நீங்க ரூ. 8000 குடுத்துருக்கீங்க. இனிமே நான் ஒரு ரூ. 4000 இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். ரூ. 3000 நான் ஏத்தப் போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க திடீர்னு ரூ. 3000 வாடகை ஏத்துறீங்க? என்னம்மா பேசிட்டு இருக்க? நீங்க வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை ஏத்தவே இல்ல. என்ன காரணம்னா, எல்லாரும் கஷ்டப்படுற குடும்பம் தான். நீ உங்க வீட்டுக்காரர் 2 பேர் தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, விலைவாசிலாம் அப்படி ஏறி போய் கிடக்கு. அது மட்டும் இல்ல, தங்கத்தோட ரேட்லாம் எங்கேயோ போது. சரி, தங்கத்தோட ரேட் வாங்குனா நாம என்ன தங்கமா வாங்க போறோம்?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல. நானும் இந்த வாடகைய நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ட்ட வேற காசுலாம் கிடையாது. அதனால தான் நான் ஏத்துறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் ரூ. 3000 அதிகம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்றாங்க. "ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! என்னால குறைக்க முடியாதும்மா. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது" அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. "உங்ககிட்ட என்ன பணம் இல்லையா என்ன? உங்க மாப்பிள்ளை 2 கார் வச்சிருக்காரு. இதோ உங்க பொண்ணு மீனா பெரிய ஃப்ளாட்ல பூக்கடை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாப்பிள்ளை போலீஸா இருக்காரு. இப்படி நெறைய வருமானம் இருக்கு. நீங்க பூக்கடை வச்சிருக்கீங்க. உங்க பையன் சத்யா சம்பாதிக்கிறான். இப்படி வருமானம்லாம் இருக்குல்ல. ஒரு ரூ. 3000 குடுக்கறதுல என்ன இருக்கு?" அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. "இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க போல" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இங்க பாருங்க, ரூ. 3000ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ரூ. 2000 அப்போ ஓகே, ஓகே" அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏன்னா, அத்தை எங்ககிட்ட இருந்து எந்த காசும் எதிர்பார்க்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அவங்களோட உழைப்புல மட்டும் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. சத்யாவோட காசு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரிப்பா, நீ சொல்ற. நான் ரூ. 2000 ஓகே. சரியா? அதுக்கு மேல நான் குறைக்க மாட்டேன்." "சரிங்க" அப்படின்னு சொன்னோனே அங்கேருந்து ஹவுஸ் ஓனர் போறாரு. "ரூ. 2000 தானே மீனா? இங்க பாரு, நீயும் நானும் சேர்ந்து அந்த ரூ. 2000 நாங்க குடுத்துர்றோம் அத்த. நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "வேண்டாம் மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே உள்ள போறாங்க. "என்னங்க, வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நானு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்க அம்மா வாடகை வீட்ல தான் இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி தரணும்னு ஆசையா இருக்குங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "இங்க பாரு மீனா, சூப்பர், சூப்பர். நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவு. இங்க பாரு, உங்க அம்மாக்கு நீ வந்து இடம் வாங்கி வீடு கட்டி தரணும்னு நீ நினைக்கிற. அது ரொம்ப, 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 ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா? நீ பண்ணு மீனா. உன் கூட நான் இருக்கேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க ஓகேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம அம்மா, அப்பாவ நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? நாம ஒரு ரூம் கட்டுறதுக்காக காசு சேர்க்கணும்னு நெனச்சோம். இன்னும் சேர்க்குறோம்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆக மொத்தம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டோம்ல. ஒரு முயற்சி எடுத்துட்டாலே, நம்ம உழைப்ப நம்பிட்டாலே போதும் மீனா. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நான் சொல்றத கேளு. சரியா? கண்டிப்பா அத்தைக்கு ஒரு வீடு சொந்தமா வாங்கி குடுக்குறோம். ஓகேவா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ரொம்ப சந்தோஷங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வீட்ல அண்ணாமலை, விஜயா 2 பேருமே இருக்காங்க. எங்க யாரையுமே காணோம் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மனோஜ் எப்பவும் போல அங்க கடையில இருக்காரு. மனோஜும் சந்தோஷ் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க,
நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பிளான் போடலாம். எப்படியாவது உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். நைட்டு நம்ம அங்கே தங்கிடலாம் கடைக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜீவா அப்படி நிற்கிறாங்க. என்ன ஜீவா நீயும் வரியா? ஐயோ சார் 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 எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு ஜீவா வந்து அப்படியே ஓடி போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், நான் ஃப்ரெண்டோட வெளியே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? அம்மா நான் சொல்கிறத கேள்வி, எனக்கு மனசு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்தது ரவி ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கும் வந்து ஃப்ரெண்டோட தங்குற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு நான் சப்பாத்தி மட்டும் அனுப்பி வைக்கிறேன், நீயும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை விஜயா 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஐயோ கடவுளே, நாம் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன 2 பேர் தான் இருக்கும்? முத்து அங்கே மீனா வீட்டில் போய் தங்கிட்டான். அந்த மனோஜ் ஏதோ ஃப்ரெண்டோட போயிட்டான். ரவியும் போயிட்டான். யாருமே வீட்டில் இல்லைங்க. அது வேற சப்பாத்தி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு பரசு அவர் வராரு. வாப்பா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை அண்ணாமலை தான் வர சொன்னேன், அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அவர் எதுக்குங்க இன்னத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு யாருமே வீட்டில் இல்லைல்ல, நான் போய் மாடியில் படுத்துக்க போகிறேன் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு நாள் சந்தோஷமாக நடந்ததெல்லாம் பேசி கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் மட்டும் தனியாக இருக்கணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது, தனியாக இரு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டிலாம் திட்டமாட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என் பொண்டாட்டிலாம் திட்டமாட்டாங்க, நான் அண்ணாமலை கூட இருக்கேன்னா போயிட்டு வான்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பரசு சொல்கிறாரு. இங்கே பாரு, அவங்க பொண்டாட்டி சொல்கிற பேச்சை கேட்கும், உன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க. அங்கே சப்பாத்தி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. யாருமே அங்கே இல்லை. இன்னும் யாருமே இல்லாமல் நான் தனியாக அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவரும் மாடிக்கு போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து முத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. விஜயா ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இன்னைக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்றமே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே போடுறாங்க, போயிட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க பார்வதி வீட்டுக்கு. வா விஜயா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை ஏன் கேட்குற? ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லை, என் நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு காலைல வந்து நிம்மதியே போச்சுன்னு சொல்கிற அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. இல்லை என்ன தெரியுமா நடந்தது, நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. இந்த மனோஜ் அவங்க ஃப்ரெண்டோட போய் படுத்துட்டான். அடுத்தது ரவியும் ஃப்ரெண்டோட போயிட்டான். முத்து அவங்க பொண்டாட்டியோட போயிட்டான். என் வீட்டுக்காரரும் மாடிக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தனியாக இருந்தேன் தெரியுமா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ புரியுதா, கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதுனோ கரெக்டு தான், கும்பலாக இருந்தால் தான் நல்லா இருக்குது, ஐயோ தனியாக இருந்தால் அவ்வளோதான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் தனியாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ மன கஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா, அதனால தான் இப்போ நான் சிவன் கூட சேர்ந்து ஏதோ இந்த கதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு, ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அந்த சிவன் கூட இருக்கிறதெல்லாம் வேற நல்ல ஒரு உதாரணமாக சொல்லு, என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாரும் தான் வந்துடுவாங்க, என்னதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க. எப்படியாவது நாம் மனோஜை கல்யாணம் பண்ணிடணும், என்ன பண்ணலாம், மனோஜுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே சந்தோஷ் மனோஜ் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஐயோ என் பொண்டாட்டி இவள் ஃபோன் பண்ணினே இருக்கா அப்படின்னு மனோஜ் கட் பண்ணுறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவள் தொல்லை தாங்க முடியல சந்தோஷ் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. எங்கேயோ ஒரு நாள் நாம் 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக குடிக்கலான்னு வந்தால் அங்கேயும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க. ஐயோ ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஏய் எதுக்குடி ஃபோன் பண்ணுற, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசிட்ட, நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற, எப்போவுமே உன் ஞாபகம் தான் மனோஜ் வேணும் எனக்கு எப்போவுமே, ஏன்னா நான் உன்னோட பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ என் பொண்டாட்டி, வாயை மூடு, என்னை 2ஆவது தடவை தானே கல்யாணம் பண்ண, என்ன என்னை புருஷன்னு சொல்கிற, இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய் நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ல, எதுக்காக நீ சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னையே தானே மனோஜ் சுற்றி வரேன், அப்படிலாம் நீ பேசக்கூடாது சரியா, என் ஞாபகம் உனக்கு எப்போவுமே இருக்கும், நீ வேணால் கண்ணை மூடி பாரு, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அடைச்சி ஃபோனை வை அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. கண்ணை மூடி பார்க்குறாரு. பார்த்தா ரோகிணி அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு கத்துறாரு. சந்தோஷ் சொல்கிறாரு என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோகிணி ஃபோன் பண்ணால
என் ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, கண்ண மூடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு கோவமா வருது. என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. மொத்தத்துல அந்த ரோகிணி உங்கள விடுறா மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு சந்தோஷ். வாய மூடு, நீ வாய மூடு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத. அவ ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பயங்கரமா கத்துறாரு. சரி, சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. என் ஒய்ஃபா? அவ யாரோ அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி, சரி. நீங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், சந்தோஷ் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பாஸ், நான் சொல்றத கேளுங்க. உங்களோட உங்களோட நிம்மதிக்கு போனதுக்கு காரணமே அந்த ரோகிணி தான். நீங்க இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணா நிம்மதி கண்டிப்பா வந்துரும். சீக்கிரமா அந்த ரோகிணிய டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் போய் லவ் பண்ணுறதா? ஐயோ கடவுளே! நீ எதுக்காக இப்படிலாம் ஐடியா குடுக்குற? அதெல்லாம் வேணாம். எங்க அம்மா ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குறேன்னாங்க. அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாஸ் நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க அம்மா பார்க்குற பொண்ணா? சரி விடுங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணுங்க. நம்ம ஜீவா ஐடியாலாம் கரெக்ட்டா தான் குடுக்குறாங்க. எங்க என்ன காரணம்னு எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறா அவ. அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு. ஆமா, ஆமா. நீ எல்லாரும் சொல்றதுலாம் கரெக்ட் தான். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? அதுவும் ஹால்ல அது வேற இடம் குடுத்துருக்காங்க. எரிச்சலா இருக்கு. எல்லாரும் வந்துன்னு போயின்னு இருக்காங்க. எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அப்படியா? ஓ! பொண்டாட்டி இல்லன்னா உன்ன வெளிய வேற தேத்திட்டாங்களா? அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு. ஆமா, ஆமா. அந்த முத்து, மீனா 2 பேருக்கும் ரூம் குடுத்துருக்காங்க. இப்பதான் அந்த மீனா போனதுனால அப்ப கூட முத்து தான் அங்க இருக்கான். நான் ரூம்க்கே போக முடியாது தெரியுமா? நிம்மதியே இல்ல. ஏதோ இருக்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. மீனா யோசிக்கிறாங்க. இனிமே வர பூ, காசு எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும். அம்மாவுக்கு ஒரு இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி 10,000 12,000 அவங்க கட்டிகிட்டு இருந்தால் அது நல்லாவே இருக்காது. ஏதாவது ஒன்று பண்ணணும். இனிமேல் வர காசுலாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு. மீனா, ஒரு நாள் உன் கூட இருந்தாலும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாள் நீ என் கூட இல்லை, ஒரு வருஷம் என் கூட இல்லாத மாதிரி இருக்குது மீனா. மீனா, என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல மீனா. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நான் உன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன்றத நீ என்னை விட்டுட்டு வந்தால் தான் எனக்கு தெரியுது. அப்பப்பப்பப்பப்பா! கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாம். ஆனா பண்ணிட்டா பொண்டாட்டி விட்டு பிரியவே கூடாது. அப்படி பிரிஞ்சுட்டா அவன் ஏன் குடிகாரன் ஆவறான்னு எனக்கு இப்ப தான் தெரியுது. நெறைய பேர் என் பொண்டாட்டி இல்ல, நான் குடிக்கிறேன்னு சொல்லுவான். அப்பலாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அது உண்மை மீனா. பொண்டாட்டியோட ஞாபகம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவனுங்க குடிகாரன் ஆயிடுறானுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்க இங்கேயே வந்து அப்பப்ப என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன மீனா இப்படி பேசுற? அப்படின்னு முத்து. நான் அவங்க அம்மா, சத்யா எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அங்கருந்து முத்து வராரு. வந்தவுடனே "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னங்க வந்துட்டீங்களா? நான் கூப்பிட்ட உடனே" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா மீனா, நீ கூப்பிட்டா நான் வராம என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க மாப்பிள, நீங்க எப்ப வேணா வாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது உங்க வீடு மாதிரி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, என்ன ஏதோ மீன் குழம்பு மாதிரி இருக்கு. என்ன மீனா, மீன் குழம்பா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாங்க, உங்கள மயக்கறதுக்காக நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாரு. "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி, எனக்கு மேல கொஞ்சம் துணி காய போட்டுருக்கேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அவங்க அம்மா போறாங்க. "எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சத்யா போறாரு. மீனா, முத்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல மீனா. எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல எல்லாமே சாப்பிடுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ வந்துரு மீனா. சீக்கிரமா வந்துரு மீனா. நீ இல்லாம அங்க இருக்க முடியல மீனா" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, எனக்கும் உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னங்க பண்ண முடியும்? சூழ்நிலை அப்படிதானே இருக்கு. எனக்கும் ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. "சரி, இங்க பாரு மீனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. சீக்கிரமாவே நாம வந்துட்டு ஒண்ணா இருப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல" அப்படின்னு முத்து சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அங்கருந்து ஒருத்தர் வராரு. வாங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு மீனா உட்கார வைக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா, சத்யா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. "இங்க பாருங்க, வாடகை இதுவரைக்கும் நீங்க ரூ. 8,000 குடுத்துருக்கீங்க. இனிமே நான் ஒரு ரூ. 4,000 இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். ரூ. 3,000 நான் ஏத்தப் போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க திடீர்னு ரூ. 3,000 வாடகை ஏத்துறீங்க? என்னம்மா பேசிட்டு இருக்க? நீங்க வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை ஏத்தவே இல்ல. என்ன காரணம்னா, எல்லாரும் கஷ்டப்படுற குடும்பம் தான். நீ உங்க வீட்டுக்கார் 2 பேர் தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, விலைவாசிலாம் அப்படி ஏறி போய் கிடக்கு. அது மட்டும் இல்ல, தங்கத்தோட ரேட்லாம் எங்கேயோ போது. சரி, தங்கத்தோட ரேட் வாங்குனா நாம என்ன தங்கமா வாங்க போறோம்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க?
அப்படிலாம் இல்லை, நானும் இந்த வாடகையை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்கிட்ட வேறு காசுலாம் கிடையாது, அதனால தான் நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் 3000 ரூபாய் அதிகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னால் குறைக்க முடியாதும்மா, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. உங்ககிட்ட என்ன பணம் இல்லையா என்ன? உங்கள் மாப்பிள்ளை 2 கார் வச்சுருக்காரு, இதோ உங்கள் பொண்ணு மீனா பெரிய ஃப்ளாட்டில் பூக்கடை வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லை, உங்கள் மாப்பிள்ளை போலீஸாக இருக்கார், இப்படி நிறைய வருமானம் இருக்குது, நீங்கள் பூக்கடை வச்சுருக்கீங்க, உங்கள் பையன் சத்தியாக சம்பாதிக்கிறான், இப்படி வருமானம்லாம் இருக்குல்ல, ஒரு 3000 கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க போல் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், 3000 இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 2000 அப்போ ஓகே ஓகே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏன்னா அத்தை எங்ககிட்டேருந்து எந்த காசும் எதிர்பார்க்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அவங்களோட உழைப்பில் மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, சத்யாவோட காசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிப்பா, நீ சொல்கிற, நான் 2000 ஓகே சரியா, அதுக்கு மேலே நான் குறைக்க மாட்டேன், சரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஹவுஸ் ஓனர் போகிறாரு. 2000 தானே மீனா, இங்கே பாரு, நீயும் நானும் சேர்ந்து அந்த 2000 நாங்கள் கொடுத்துட்றத, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வேண்டாம் மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே உள்ளே போகிறாங்க. என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தனியாக போய் பேசிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நான் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மா வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி தரணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பாரு மீனா, சூப்பர் சூப்பர், நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவு, இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு நீ இடம் வாங்கி வீடு கட்டி தரணும்னு நீ நினைக்கிற, அது ரொம்ப 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 நல்ல விஷயம் தெரியுமா, நீ பண்ணு மீனா, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம அம்மா அப்பாவை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம் சரியா, நாம் ஒரு ரூம் கட்டுறதுக்காக காசு சேர்க்கணும்னு நினச்சோம், இன்னும் சேர்க்குறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆக மொத்தம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒரு முயற்சி எடுத்துட்டாலே, நம்ம உழைப்பை நம்பிட்டாலே போதும் மீனா, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நான் சொல்கிறத கேளு சரியா, கண்டிப்பாக அத்தைக்கு ஒரு வீடு சொந்தமாக வாங்கி கொடுக்குறோம், ஓகேவா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் அண்ணாமலை விஜயா 2 பேருமே இருக்காங்க. எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மனோஜ் எப்பவும் போல் அங்கே கடையில் இருக்கார். மனோஜும் சந்தோஷ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பிளான் போடலாம், எப்படியாவது உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம், நைட்டு நம்ம அங்கே தங்கிடலாம் கடைக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜீவா அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா ஜீவா நீயும் வரியா, ஐயோ சார் 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 எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு ஜீவா அப்படியே ஓடி போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா இன்றைக்கி நைட்டு நான் வரமாட்டேன், நான் ஃப்ரெண்டோட வெளியே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அம்மா நான் சொல்கிறத கேள்வி, எனக்கு மனசு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்தது ரவி ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கும் ஃப்ரெண்டோட தங்குற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு நான் சப்பாத்தி மட்டும் அனுப்பி வைக்கிறேன், நீயும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை விஜயா 2 பேர் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஐயோ கடவுளே, நாம் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 2 பேர் தான் இருக்கும், முத்து அங்கே மீனா வீட்டில் போய் தங்கிட்டான், அந்த மனோஜி ஏதோ ஃப்ரெண்டோட போயிட்டான், ரவியும் போயிட்டான், யாருமே வீட்டில் இல்லைங்க, அது வேற சப்பாத்தி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு பரசு அவர் வராரு. வாப்பா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை அண்ணாமலை தான் வர சொன்னேன், அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் எதுக்குங்க இன்னேதிக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னைக்கு யாருமே வீட்டில் இல்லைல்ல, நான் போய் மாடியில் படுத்துக்க போகிறேன், என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு நாள் சந்தோஷமாக நடந்ததெல்லாம் பேசி கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் மட்டும் தனியாக இருக்கணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது, தனியாக இரு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டிலாம் திட்டமாட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என் பொண்டாட்டிலாம் திட்டமாட்டாங்க, நான் அண்ணாமலை கூட இருக்கேன்னா போயிட்டு வான்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பரசு சொல்கிறாரு. இங்கே பாரு, அவங்க பொண்டாட்டி சொல்கிற பேச்சை கேட்கும், முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க. அங்கே சப்பாத்தி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. யாருமே அங்கே இல்லை. இன்னும் யாருமே இல்லாமல் நான் தனியாக அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவரும் மாடிக்கு போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க.
நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து முத்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க விஜயா. ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ இன்னைக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்றமே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே போடுறாங்க, போயிட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க பார்வதி வீட்டுக்கு. வா விஜயா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை ஏன் கேட்குற, ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லை, என் நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு காலைல வந்து நிம்மதியே போச்சுன்னு சொல்கிற அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. இல்லை, என்ன தெரியுமா நடந்தது, நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. இந்த மனோஜ் அவங்க ஃப்ரெண்டோட போய் படுத்துட்டான். அடுத்தது ரவியும் ஃப்ரெண்டோட போயிட்டான். முத்து அவங்க பொண்டாட்டியோட போயிட்டான். என் வீட்டுக்காரர் மாடிக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தனியாக இருந்தேன் தெரியுமா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, எல்லாரும் வீட்டில் இருந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ புரியுதா, கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதுனோ கரெக்டு தான். கும்பலாக இருந்தால் தான் நல்லா இருக்கு, ஐயோ தனியாக இருந்தால் அவ்வளோதான், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் தனியாக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ மன கஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா. அதனால தான் இப்போ நான் சிவன் கூட சேர்ந்து ஏதோ இந்த கதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு, ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ அந்த சிவன் கூட இருக்கிறதெல்லாம் வேற நல்ல ஒரு உதாரணமாக சொல்லு, என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாரும் தான் வந்துடுவாங்க, என்னதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க. எப்படியாவது நாம் மனோஜை கல்யாணம் பண்ணிடணும், என்ன பண்ணலாம், மனோஜுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே சந்தோஷ் மனோஜ் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. ஐயோ என் பொண்டாட்டி இவள் ஃபோன் பண்ணினே இருக்கா அப்படின்னு மனோஜ் கட் பண்ணுறாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவள் தொல்லை தாங்க முடியல சந்தோஷ் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. எங்கேயோ ஒரு நாள் நாம் 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக குடிக்கலான்னு வந்தால் அங்கேயும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க, ஐயோ ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு, ஏய் எதுக்குடி ஃபோன் பண்ணுற, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசிட்ட, நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற, எப்போவுமே உன் ஞாபகம் தான் மனோஜ் வேணும் எனக்கு எப்போவுமே, ஏன்னா நான் உன்னோட பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ என் பொண்டாட்டி, வாயை மூடு, என்னை 2ஆவது தடவை தானே கல்யாணம் பண்ண, என்ன என்னை புருஷன்னு சொல்கிற, இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய் நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ல, எதுக்காக நீ சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ், நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னையே தானே மனோஜ் சுற்றி வரேன், அப்படிலாம் நீ பேசக்கூடாது சரியா, என் ஞாபகம் உனக்கு எப்போவுமே இருக்கும், நீ வேணால் கண்ணை மூடிப்பாரு, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அடைச்சி ஃபோனை வை அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. கண்ணை மூடி பார்க்குறாரு. பார்த்தா ரோகிணி அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு கத்துறாரு. சந்தோஷ் சொல்கிறாரு, என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோகிணி ஃபோன் பண்ணால, என் ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறா, அது மட்டும் இல்லை, கண்ணை மூடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கோவமாக வருதுனால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. மொத்தத்தில் அந்த ரோகிணி உங்களை விடுறா மாதிரி தெரியல, எனக்கு என்னவோ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ். வாயை மூடு, நீ வாயை மூடு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத, அவள் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. சரி சரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. என் ஒய்ஃபா, அவள் யாரோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி சரி, நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இப்போ நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சந்தோஷ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பாஸ், நான் சொல்கிறத கேளுங்க, உங்களோட நிம்மதிக்கு போனதுக்கு காரணமே அந்த ரோகிணி தான். நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நிம்மதி கண்டிப்பாக வந்துடும். சீக்கிரமாக அந்த ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் லவ் பண்ணுறதா, ஐயோ கடவுளே, நீ எதுக்காக எப்படிலாம் ஐடியா கொடுக்குற, அதெல்லாம் வேணாம், எங்கள் அம்மா ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குறேன்னாங்க, அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாஸ் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணா, சரி விடுங்க, ஏதோ ஒன்று, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். நம்ம ஜீவா ஐடியாலாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, எங்கே என்ன காரணம்னு எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறா அவ அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீ எல்லாரும் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா, அதுவும் ஹாலில் அது வேறு இடம் கொடுத்துருக்காங்க, எரிச்சலாக இருக்குது, எல்லாரும் வந்துன்னு போயின்னு இருக்காங்க, எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியா, ஓ பொண்டாட்டி இல்லைனா உன்னை வெளியே வேறு தேத்திட்டாங்களா அப்படின்னு சந்தோஷ் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், அந்த முத்து மீனா 2 பேருக்கும் ரூம் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் அந்த மீனா போனதுனால, அப்போ கூட முத்து தான் அங்கே இருக்கான், நான் ரூம்க்கே போக முடியாது தெரியுமா, நிம்மதியே இல்லை, ஏதோ இருக்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மீனா யோசிக்கிறாங்க, இனிமேல் வர பூ காசு எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும், அம்மாவுக்கு ஒரு இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும், நம்ம அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி 10,000 12,000 அவங்க கட்டிகிட்டு இருந்தால் அது நல்லாவே இருக்காது, ஏதாவது ஒன்று பண்ணணும், இனிமேல் வர காசுலாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க.
மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து ரூம்ல இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாரு, "மீனா, ஒரு நாள் உன் கூட இருந்தாலும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் நீ என் கூட இல்ல, ஒரு வருஷம் என் கூட இல்லாத மாரி இருக்கு மீனா. மீனா, என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல மீனா. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நான் உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்றத நீ என்னை விட்டுட்டு வந்தா தான் எனக்கு தெரியுது. அப்பப்பப்பப்பப்பா! கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாம். ஆனா பண்ணிட்டா பொண்டாட்டிய விட்டு பிரியவே கூடாது. அப்படி பிரிஞ்சுட்டா அவன் ஏன் குடிகாரன் ஆவறான்னு எனக்கு இப்ப தான் தெரியுது. நெறைய பேர் என் பொண்டாட்டி இல்ல நான் குடிக்கிறேன்னு சொல்லுவான். அப்பலாம் எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அது உண்மை மீனா. பொண்டாட்டியோட ஞாபகம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவனுங்க குடிகாரன் ஆயிடுறானுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்க இங்கேயே வந்து அப்பப்ப என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன மீனா இப்படி பேசுற அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு.